தமிழ் சினிமாவில் இருக்க லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஹீரோயினில் ரொம்ப நடிக்க தெரிந்த திறமை மிக்க ஒரு ஹீரோயின் அப்படின்னா பிரியங்கா மோகனை சொல்லலாம். அவங்க நடித்தா படம் ஹிட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்குது. அது மட்டும் கிடையாது, தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களுக்கு ஷூட்டிங்கில் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வீணான செலவு வைக்கிறது, ரொம்ப பந்தா பண்ணுறது, இந்த மாதிரியான மற்ற ஹீரோயின்கள் பண்ணுற மாதிரி டார்ச்சர்லாம் இருக்காது, பண்ண மாட்டாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க தயாரிப்பாளர்களுக்கு இயக்குநர்களுக்கு பிடித்த ஒரு ஹீரோயினாக மாறியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு வாய்ப்புகளும் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன. இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு முன்னாடியே சிவகார்த்திகேயனோட டாக்டர் டான் இந்த 2 படங்களையும் ஹீரோயின் நடித்தாங்க. 2 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி படம். 2 படங்களும் 100 கோடி வசூலை பெற்றுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கேப்டன் மெல்லில் தனுஷுக்கு ஜோடியாக நடிக்கிறேன் அப்படிங்கும்போது நிறைய பேர் நம்பவே இல்லை. இல்லைப்பா, சிவகார்த்திகேயனோட 2 படம் நடித்தாங்க, இனி தனுஷை போக மாட்டாங்க அப்படி இப்படின்னாங்க. ஆனாலும் கூட கேப்டன் மெல்லில் ஒரு புரட்சிகரமான கேரக்டரை பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. இப்போது மீண்டும் தனுஷ் கூட அவங்க இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல். அதாவது தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பாப்பாண்டி, ராயன் இந்த 2 படங்களுக்கு பிறகு ஒரு படத்தை இயக்கிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 3/4 மேலே அந்த படம் முடிஞ்சிருச்சு. அந்த படத்தின் பெயர் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம பிரியா வாரியர்லாம் அங்கே படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த படத்தில் நம்ம பிரியங்கா மோகன் ஒரு கேமியோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட் தகவல். அது ஒரு சாங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மீண்டும் தனுஷுடன், அதுவும் தனுஷ் இயக்கத்தில் பிரியங்கா மோகன் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதே ரொம்ப புதுசான ஒரு செய்தி. ஸோ இந்த படத்தில் அவங்க கேமியோ என்ன மாதிரியான ஒரு சிறப்பம்சத்தை கொண்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.